இந்த பக்கம் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா அந்த அடி வயிறு கீழே செம்ம வலி, என்னால் தாங்கவே முடியல. கூப்பிட்டுட்டு இவரை நான் போய் கட்டில் மேலே போய் உட்காந்தேன். அந்த உட்காந்துட்டு என்னால் வந்து படுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக முடியல. ஒரு 1/4 மணி நேரம் கிட்ட படுக்கிறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் அந்தளவுக்கு பிடிச்சின்னு மெல்லமாக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படுத்தேன். அப்புறமா டாக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ட்ரைமஸ்டரில் எனக்கு வந்து சிம்டம்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டரில் வந்து என்னோடய சிம்டம்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதை வந்து பாருங்கள். இப்போ என்னோடய செகண்ட் ட்ரைமஸ்டரில் வந்து என்னோடய சிம்டம்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்ல போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டருக்கும் செகண்ட் ட்ரைமஸ்டருக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டரில் வந்து பார்த்திங்கன்னா என்னால் காலைல சுத்தமாக எந்திரிக்கவே முடியாது. இப்போ செகண்ட் ட்ரைமஸ்டரில் வந்து பார்த்திங்கன்னா எந்திரிக்க முடியுது. காலையில் லைட்டாக வந்து கஷ்டமாக இருக்கும், இருந்தாலுமே வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எழுந்துட்டு ஜூஸ் போட்டு குடிக்கிறதோ இல்லை காஃபி போட்டு குடிக்கிறதோ ஏதாவது வந்து ஒன்று வந்து குடிச்சிருவேன். காலையில் எனக்கு வாமிட் வந்து வர்றது அந்த மாதிரிலாம் வந்து எதுவுமே இல்லை. வயிறு இது பண்ணுறது புரட்டுறது அந்த மாதிரிலாம் வந்து எதுவுமே கிடையாது. நல்லாயிருக்கு. வாமிட் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாகவே எனக்கு இல்லவே இல்லை. எப்பயாவது ஏதாவது ஸ்மெல்லு நம்மளுக்கு பிடிக்காது ஏதாவது வந்தால் அப்போ மட்டும் தான் லைட்டாக வந்து பெரட்டுற மாதிரி இருக்கும். எனக்கு ஏதாவது ஸ்மெல் வந்துருச்சு அப்படின்னாலும் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கிட்ட ஆகும். ஏன்னா வாமிட்டே வராமல் இருக்குல்ல, நம்மளுக்கு வந்து திடீர்னு வரா மாதிரி இருந்தால் அது வந்து எனக்கு அப்படியே அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி உள்ளே தள்ளி அதை வந்து இது பண்ணுறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கு. ஏன்னா எனக்கு வாமிட் எடுக்கும்போது நம்ம எடுக்காமல் திடீர்னு ஒரு நாள் வந்து எடுக்கும்போது அப்படியே குடலே வந்து வெளியே வந்துடுற மாதிரி அந்த மாதிரிலாம் வந்து ஃபீல் ஆகும். அதனால தான் வந்து எனக்கு வாமிட் எடுக்கணுனாலே வந்து பயமாக இருக்கும். சாப்பிட்றதுலாம் வந்து எப்படி சாப்பிட்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எல்லா ஃபுட்டுமே எனக்கு பிடிக்குது. எல்லாமே வந்து சாப்பிட்றேன். முட்டை மட்டும் தான் வந்து என்னால் சாப்பிட முடியல, மற்றபடி வந்து எல்லாமே வந்து சாப்பிடுவேன். இதில் மெயினாக என்னன்னா சாப்பிட்றோம் செய்கிற எல்லாமே ஓகே தான். சமையல் பண்ணுறது இதுதான் வந்து மெயினாக பார்த்திங்கன்னா பிடிக்காத ஒன்று பார்த்திங்கன்னா இதுதான். ஃபஸ்ட்லேயும் சரி செகண்ட்லேயும் சரி சமையல் மட்டும் வேணாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. இருந்தாலும் நம்மளுக்கு வந்து யாருமே கிடையாது, நம்மளே தான் வந்து சமையல் பண்ணணும், அதுதான் வந்து சாப்பிட்ணும். அதனால் வந்து சாப்பிட்றது என்னென்னா குக் பண்ணிவிட்டு உடனே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து வந்து வைக்கிறோம் பார்த்திங்களா, வச்சுட்டு உடனே சாப்பிட்ணும் அப்படின்னா வந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி ஏதோ வயிறு வேணாம் அப்படின்ற மாதிரியே இருக்கும். அதை வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அது ஸ்மெல்லாம் நம்மளுக்கு போயிட்டு ஒரு 5 மினிட்ஸோ 10 மினிட்ஸ் கழித்து சாப்பிட்டா வந்து நல்லாயிருக்கு எனக்கு. அதுக்கப்புறமா வந்து ஓகே அப்படின்ற மாதிரி வந்து சாப்பிட முடியுது என்னால். மற்றபடி ஸ்வீட் கிரேவிங்ஸ்லாம் வந்து போன வாட்டி வந்து இருந்துச்சு, ரொம்பவே இருந்துச்சு எனக்கு. ஆனால் சாப்பிடல. இந்த வாட்டி வந்து ஸ்வீட்லாம் அவ்வளோவா வந்து கிரேவிங்ஸ் இல்லை. நல்லா பார்த்திங்கன்னா அப்படியே காரமாக சாப்பிடணும் போல் இருக்குது எனக்கு. ஏதாவது மாங்காய் போட்டு இது பண்ணி மெயினாக பார்த்திங்கன்னா காரப்பொரி அந்த மாதிரி வந்து சாப்பிடணும் போலியே இருக்கும். காரம் நல்லா போட்டு அந்த மாதிரி வந்து சாப்பிட்டோன்னா எனக்கு வந்து அப்படியே ரொம்ப நல்லா திருப்தியான மாதிரி அப்படியே ஒரு ஃபீல் ஆகுது. ஸ்வீட்டில் வந்து எனக்கு அவ்வளோ திருப்தி வந்து இல்லை அவ்வளோவா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிரேவிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா, இப்போ எங்கேயாவது வண்டியில் இப்போ போகிறோம் அப்படின்னா அங்கே வந்து திடீர்னு பேக்கரியிலேருந்து கேக் ஸ்மெல் வந்துட்டாலோ இல்லை ஐஸ்கிரீம் ஏதாவது ஸ்மெல் வந்துட்டாலும் அது உடனே சாப்பிட்டாகணும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம மனசு வந்து இது பண்ண ஆரம்பிச்சிது. அந்த மாதிரினா ஒன்று 2 கேட்டு அப்படியே சாப்பிட்ருவேன் நான். அதாவது ஜங்க் ஃபுட் தான் வந்து மெயினாக இது சாப்பிட்ணும் அது சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு நிறைய தோணுது. எப்போயாவது கேட்போம், 2 வாங்கி தருவாங்க, அதை சாப்பிட்டு அப்படியே ரொம்ப நிம்மதியாகிடும் எனக்கு. மற்றபடி ஹெல்த்தி ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா வேணாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இருந்தாலும் அதையும் வந்து சாப்பிட்ணும். மாதுளம்பழம்லாம் வந்து சுத்தமாக எனக்கு சாப்பிட்றதுக்கே வந்து கஷ்டமாக இருக்க மாதிரி அப்படி வந்து ஃபீல் ஆகுது எனக்கு. மற்றபடி வாழைப்பழம், கொய்யாக்காய், வாட்டர் மெலன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே எனக்கு பிடிக்குது, விரும்பி சாப்பிடுவேன் நான் இதெல்லாம். மற்றபடி வேறு பார்த்திங்கன்னா கஞ்சி, இந்த சத்து மாவு கஞ்சி பார்த்திங்கன்னா அதுவும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் கஞ்சி காய்ச்சி குடிக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு எனக்கு. அதுவுமே வந்து இந்த டைமில் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு கஞ்சி காய்ச்சி குடிக்கிறது. வேறு மற்றபடி மூடு எப்படி இருக்குது எனக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, சில டைம் பார்த்திங்கன்னா எமோஷ்னலாக இருக்குது. போன வாட்டி இருந்த மாதிரி தான் லைட்டாக எமோஷ்னலாகவும் இருக்குது, லைட்டாக அப்பப்போ ஹாப்பியாகவும் ஆவேன் நான். மெயினாக என்னென்னு பார்த்திங்கன்னா பையன்கிட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா அவன்கிட்ட கத்துறது, அவன் ஏதாவது பண்ணால் அவன் சும்மா தான் பேசுவான். அதுவே வந்து எனக்கு எரிச்சல் ஆகிற மாதிரியே இருக்காது, ஏன்னு எனக்கே தெரியல. அந்த மாதிரிலாம் இருக்கும். அவன்கிட்ட வந்து கத்திடுவேன், அவனை திட்டிடுவேன் நான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 1 ஹவர் கழிச்சு நானே ஃபீல் பண்ணுவேன், அவனை திட்டேன் அப்படி சொல்லிட்டு அவர்கிட்ட நான் சொல்லின்னு இருப்பேன், இந்த மாதிரி திட்டேன் அவனை. நார்மலாக தான் பேசினா, இருந்தாலும் எனக்கு கோபமாக வருது நானே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். அதான் இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு அந்த மாதிரிலாம் வந்து ஃபீல் ஆகுது போல இருக்குது. இதுதான் ஒரு கஷ்டம் எனக்கு. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இதுதான் எமோஷனல் ஆகும், திடீர்னு ஹாப்பியாக இருப்பேன், திடீர்னு தனியாக இருக்கலாம் போல தோணும். அந்த மாதிரிலாம் வந்து போயிட்டு
போயிட்டு வரும். பேக் பெயின் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 1 நாள் விட்டு 2 நாள் விட்டு 3 நாள் விட்டு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வலிச்சிட்டே இருக்கும் எனக்கு பேக் பெயின். டாக்டர்கிட்ட சொன்னது வந்து பார்த்திங்கன்னா சுடு தண்ணி ஒத்தரை வந்து வைக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க நான் கேட்டதுக்கு. ஆனால் எனக்கு வந்து எப்படின்னா நான் வந்து வலிச்சதுன்னா இவரை அமுக்கி விட சொல்ல நான் அதை அமுக்கி விட்டாலே எனக்கு என்னவோ போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா ரத்த ஓட்டம் நின்றுமானான்னு தெரியல. கொஞ்சம் நல்லா அமுக்கி விட்டு கொஞ்சம் நல்லா இது பண்ணால் மசாஜ் மாதிரி பண்ணி விட்டால் எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் 2 நாளைக்கு ஒரு வாட்டி 3 நாளைக்கு ஒரு வாட்டி அப்படி தான் வந்து பண்ண சொல்லுவேன் அவரை. எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். அந்த சுடு தண்ணிலாம் ஒத்தரை வைக்கும்போது எனக்கு நல்லா சரியாகிற மாதிரி தெரியல அது. இதே மாதிரி தான் எனக்கு காலையிலலாம் வந்து வலிக்காது. நைட்டில் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நைட்டில் தான் வந்து ரொம்ப வலிக்கும். காலையில் வந்து லைட்டாக தான் எந்திரிக்கும் போது லைட்டாக இருக்கும். அப்புறமா அப்படியே வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன்னா வந்து நல்லா ஆகிடும். மெயினாக வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக வந்து சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா உடனே வந்து படுத்துடணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு 1 ஹவருக்கு வந்து எந்த வேலையுமே வந்து செய்யவே பிடிக்கல. நான் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா வந்து போனால் நல்லாயிருக்கு. உடனே எழுந்து போகணும், ஒரு 10 நிமிஷத்தில் எழுந்துக்கணும் அப்படின்ற போது தான் வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்கும். எங்கேயாவது திடீர்னு சாப்பிட்டு கிளம்பணும் அப்படின்னா கூட ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு 1 ஹவர் கேப் அந்த மாதிரினா தான் வந்து எங்கேயாவது கிளம்புறதோ இல்லை சமையல் பண்ணுறதோ ஏதாவது வந்து செஞ்சிடலாம். கேப் இல்லாமல் இருந்தால் தான் வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. தூக்கம் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு நைட்டில் அவ்வளோவா தூக்கமே வரமாட்டேது சுத்தமாக. பகலில் வந்து பார்த்திங்கன்னா மத்தியானம் வந்து நல்லாவே தூக்கம் வருது. மத்தியானம் வந்து படுத்தேன்னா ஈவினிங் 6 மணிக்கு அந்த மாதிரி தான் வந்து எழுந்துப்பேன். 6 மணிக்கு 5:30 மணிக்கு இந்த மாதிரி தான் எழுந்துப்பேன். டாக்டர்கிட்ட வந்து சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி எனக்கு தூக்கமே வரல அப்படின்னு சொன்னேன். உங்களுக்கு எப்போ தூக்கம் வருதோ நீங்கள் படுத்து தூங்கிடுங்க அப்படின்னாங்க. எனக்கு அது ஒரு வந்து இதுவாகவே இருந்துச்சு. நைட்டில் தூக்கம் வராமல் இருக்குது, நம்மளுக்கு இதனால் ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படிலாம் சொல்லிட்டு இருந்துச்சு. கேட்டதுக்கு அவங்க அப்படிலாம் கிடையாது, உங்களுக்கு எப்போ தூக்கம் வருதோ நீங்கள் படுத்து தூங்கிடுங்க, மோஸ்ட்லி தூக்கம் வராது இப்போல்லாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு அதுக்கப்புறமா கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. சரி நம்ம எப்போ டைம் கிடைக்குதோ அப்போலாம் வந்து தூங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. வயிறு வலி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டர்லேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு செகண்ட் ட்ரைமஸ்டரில் இருக்கேன். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா வயிறு வலி எதுவும் வரல. ஆனால் என்ன ஆச்சுன்னா போன வாரம் என்ன ஆச்சுன்னா நல்லா தான் இருந்தேன். காலைல இப்போ போல் வந்து எழுந்து வந்து மிஷினில் துணி போடணும்னு சொல்லிட்டு காலையிலே வந்து துணியெலாம் போட்டுட்டு சரி ஜூஸ் போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு முடிச்சுட்டு எல்லாமே அதை ஆன் பண்ணிவிட்டு நான் ஜூஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். திடீர்னு இந்த பக்கம் ரைட் சைடு பார்த்திங்கன்னா இந்த அடி வயிறு கீழே செம்ம வலி, என்னால் தாங்கவே முடியல. எங்கள் வீட்டுக்காரை வந்து கூப்பிட்டுட்டு நான் போயிட்டு பார்த்திங்கன்னா கட்டில் மேலே போய் படுத்துட்டேன். என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்துட்டேன். கூப்பிட்டுட்டு இவரை நான் போய் கட்டில் மேலே போய் உட்காந்தேன். இந்த உட்காந்துட்டு என்னால் வந்து படுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக முடியல. ஒரு 1/4 மணி நேரம் கிட்ட படுக்கிறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் அந்தளவுக்கு பிடிச்சின்னு மெல்லமாக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படுத்தா. அப்புறமா டாக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா 1 லிட்டரு இன்னும் 2 லிட்டரு தண்ணி குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள், 1/2 hour கழிச்சு நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த 1 லிட்டருக்கு பாதி வந்து நான் தண்ணி குடித்தேன். அப்போயே பார்த்திங்கன்னா பெயின் சுத்தமாக வந்து நின்றுடுச்சு எனக்கு. அது என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. ஒரு வேளை தண்ணி இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன் அந்நேரத்துக்கு. ஒரு வேளை தண்ணி இல்லை போல இருக்கு, நம்மளுக்கு தண்ணி குடித்தோன்னே வந்து சரியாயிடுச்சு வயிறு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. அப்புறம் சரியாயிடுச்சு. அப்புறமா மத்தியானம் பார்த்திங்கன்னா லஞ்சு சாப்பிட்டுட்டு எழுந்துக்கிறேன், அப்படியே திருப்பி லைட்டாக வலி ஆரம்பிக்குது எனக்கு திருப்பி. அப்புறம் நான் இவர்கிட்ட சொன்னேன், எனக்கு திருப்பியும் லைட்டாக வலி ஆரம்பிக்குது, எனக்கு பயமாக இருக்குது, திருப்பி அந்த மாதிரி அதிகமாகிடுமான்னு சொல்லிட்டு பயமாக இருக்குது எனக்கு வலி அப்படின்னு சொல்லிட்டு நான் இவர்கிட்ட சொன்னேன். திரும்ப பார்த்திங்கன்னா டாக்டருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி திரும்ப எனக்கு வலி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க வந்து நீங்கள் சரி வாங்க ஹாஸ்பிட்டல்னு சொன்னாங்க. திரும்பி நாங்கள் அங்கே போய் ஸ்கேன்லாம் பண்ணி பார்க்குற எதுவுமே இல்லை, எல்லாமே நல்லா தான் இருக்குது, நார்மலாக இருக்குது எல்லாமே அப்படின்னாங்க. ஏன் சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டால் நான் இது மாதிரி சிக்கன் பிரியாணி முன்னாள் சாப்பிட்டேன், சண்டே வந்து மாங்காய் சாப்பிட்டேன் அப்படின்னா இதெல்லாம் வந்து எதுவுமே கிடையாது, பாப்பாவும் வந்து எல்லாமே நல்லா தான் இருக்குது, கேஸ் டபுள் அந்த மாதிரி வந்து ஏதாவது இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மாத்திரையும் கொடுத்தாங்க. எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல எதனால் வலிச்சுது, மாங்காய் சாப்பிட்டதுனால அப்படின்னு சொன்னால் கூட நம்மளுக்கு ஏதாவது ஒரு சரி இதனால தான் போல இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அதையும் அவாய்ட் பண்ணிக்கலாம். எதனால் வந்துச்சுன்னே தெரியல, எதுக்கு வலிச்சுது எதுக்கு வலி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அதுக்கப்புறமா வந்து வலி வரல எனக்கு. பயமாயிடுச்சு எனக்கு திடீர்னு. ஸ்கேன் பண்ணி நல்லா இருக்குது பாப்பா அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் நிம்மதியாச்சு எனக்கு. இந்த மாதிரிலாம் திடீர்னு ஏதாவது வரும் போல இருக்குது, இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கணும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ட்ரைமஸ்டரில் இப்படி தான் இருக்குது என்னோடய சிம்டம்ஸு. இந்த வீடியோ பார்க்குறேன் நீங்கள் யாராவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படிலாம் இருக்குது சிம்டம்ஸு, இல்லை என்ன மாதிரி சேம் உங்களுக்கும் இருக்குது அப்படின்னா வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானுமே வந்து பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, அப்படியே எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.